கேட்குறதா நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கடி பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து மகாராஷ்டிராவில் கடின்னு சொல்லுவாள். அதை வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இதான் இப்போ இதுக்கு சாமானெல்லாம் இதோ இதால் இது வந்து தயிர், இது வந்து கடலை மாவு, இதோ இந்த அரிசி மாவு, இது பெருங்காயம், மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகா, இந்த மெந்தி பொடி எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் இதுக்கு சாமான். இப்போ வந்து முதல்ல இந்த தயிரை ஊற்றிடணும். தயிரை ஊற்றிட்டு ஒரு ஏனம் தயிர் ஊற்றிக்கணும். 2 ஏனம் அது கல் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் புளி ஊற்றிக்கணும். இவ்வளோ புளி ஊற்றிக்கணும். ஏன்னாக்கா அது புளிக்காது, அதுக்கோசம். இப்போ வந்து இந்த அரிசி மாவை இதில் போடணும். இது வந்து கடலை மாவு, இதையும் இதில் போட்டணும். இதில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கொஞ்சம் மிக்சியால் இதை பண்ணிக்கணும், கடைஞ்சிக்கணும். அதை கரைச்சிக்கணும். கரைச்சிக்கிட்டு இதை வந்து அரைஞ்சிட்டு இப்போ இந்த அடுப்பை ஏற்றிக்கணும். ஏற்றிட்டு அடுப்பை ஏற்றிக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னாக்கா இந்த எண்ணெய் வச்சுக்கணும். இந்த எண்ணெய் வந்து 2 வச்சுக்கணும். எண்ணெய் வச்சுட்டு கடுகு, இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு சாமான்லாம் எடுத்து வச்சுக்கேன். பெருங்காயம், இந்த மஞ்சப்பொடியே இந்த இதில் போட்டு விடலாம். இந்த மோர்லேயே போட்டு விடலாம். அதுக்கப்புறம் இந்த பாக்கி எல்லாத்தையும் எண்ணெயில் தான் போடணும். இப்போ வந்து கருகை போடணும். போட்டுட்டு அது போடணும். அடுப்பை சிம்மாக வச்சுட்டு இந்த மிளகாய் போடணும். மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை போடணும். இந்த பெருங்காயத்தை அதில் போடணும். இப்போ இந்த கொத்தமல்லியும் அதிலேயே போடணும். அதுக்கப்புறம் இந்த மெந்தியை பொடி போடணும். ஏன்னாக்கா அந்த கடிக்கு மெந்தியை பொடி ரொம்ப முக்கியம். வந்து பண்ணிவிட்டு கலந்து மிளகா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மோரை எடுத்து இதுலேயே புளி ஊற்றி வச்சுருக்கீங்க. இதை வந்து ஒதுக்கிட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ உப்பு போடணும். ஜாஸ்தி உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு இதை வந்து இந்த மகாராஷ்டிராவில் மராட்டிக்காரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அப்படியே கப்பில் ஊற்றிட்டு குடிச்சு விடுவா. அவ்வளோ நல்லா இருக்கும். அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். பேரே கடின்னு தான் சொல்லுவாள். இப்போ சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம், மோர் குழம்பு, வெடிச்சோட்டு மோர் குழம்பு அப்படி இதுன்னு சொல்லுவோம். பட் அவள் வந்து இதை கடின்னு சொல்லுவாள். நம்ம பண்ணுறதுக்கு இருக்காது, அவள் பண்ணுறது. இது வந்து நல்லா கொதிக்கணும், நிறைய கொதிக்கணும். ஏன்னாக்கா கடலை மாவு போட்டுட்டு அந்த அரிசி மாவு போட்டுட்டு ஒரு கொதி வந்தாக்கா அது கொஞ்சம் ஆகி கொடுத்தது. இதை இந்த மாதிரி கொதிக்க விட்டு கலந்துட்டு இதை வந்து
அவள் வந்து கப்பலை ஊற்றிட்டு குடிப்பா. இதுக்கு பேர் வந்து கடின்னு சொல்லுவாள். கடி பண்ணாக்கா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமா. சரி, இப்போ நான் உங்களுக்கு இதை பண்ணி காட்டுறேன். இதை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணிப்போம். இது வந்து இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் ருச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ருச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து கொதிச்சதுனாக்க நல்லா அந்த கடலை மாவு, அரிசி மாவு எல்லாம் வந்து போயிடும். அதான் இதுக்கு பேர் இது கொதிக்கணும் இல்லை, இதெல்லாம் சிக்கனாகி கொதிக்க விட்டுட்டு கிளறணும்.